பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் குறிப்பாக ரம்யா வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு பக்கம் திவ்யாக்குள்ளே இருந்த பல கஷ்டங்களை ரம்யா கிட்ட எடுத்து உரைக்கிறாங்க. அதில் ரம்யாவுக்கும் ஒரு பல கஷ்டங்கள் இருக்கு இல்லையா? நீ சொல்லு, நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன், நீ கேளுங்க அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி அந்த கருத்துக்களை சொல்லுவதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி என்னென்னலாம் பேசுகிறாங்கன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது இப்போ கரண்ட் லைவ் செஷனில் என்ன நடக்குதுன்னா, அந்த பணப்பொட்டியோட டாஸ்க்கு போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 65,000 கலெக்ட் பண்ணியிருக்காங்க 2 பேர். இப்போ 2 பேர் அங்கே உருள போகிறாங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். கரண்ட் லைவ் அப்டேட் பணப்பொட்டி டாஸ்க்கான ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ ப்ரோமோக்கு போவோம். திவ்யா மற்றும் ரம்யா. ஸோ ரம்யா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்றாங்க. இது சாயந்தரத்துக்கு மேலே தான் நடக்குது அப்படின்றது தெரியுது. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற லைட் விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது இரவை குறிக்கிறது ஒரு 6 மணிக்கு மேலே அப்படின்றது தெரியுது. ஓகே, இல்லை திவ்யா போன வாரம் நடந்த விஷயங்கள்ல நிறைய மன வருத்தப்பட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக இவரோட ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கவே இல்லை திவ்யாவுக்கு. விக்ரமோட ஆக்டிவிட்டீஸ் திவ்யாவுக்கு செம கடுப்பு காண்டு இருக்கு. குறிப்பாக அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் என்ன ஃப்ராடு தனம்ன்றாரு, கோழத்தனம் பண்ணாங்கன்னு சொல்றாரு. எப்படி அதுன்ற மாதிரி இன்னும் ஈகோ சென்ட்ரிக் மேனியா. இந்த டாபிக் நம்மளும் பேசி பேசி அழுத்து போச்சு. பட் என்ன பண்றது, ஃப்ராடுத்தனம், கோழத்தனம், ஈகோ சென்ட்ரிக் மேனியா, இன்னொரு வார்த்தை, இந்த 4 வார்த்தையும் பயன்படுத்துன்னு நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். வார்த்தைகள் தவறு, என்னதான் நீங்க அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறதா இருந்தாலும் அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை சொல்றாங்க. அது அவங்களுக்கு ஹெவியா பாதிச்சிருக்கும். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியா சொல்லிட்டு போலாம், மக்களே எனக்கு தோணுதுப்பா, நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு. ஆனா உனக்கு தோணுது, நீ சொல்லிட்ட, உனக்கு பாதிப்பு கிடையாது. ஆனா ஆப்போசிட் எண்ட்ல ஒருத்தன் வாங்குறான் இல்லையா, அவனுக்கு தான் தெரியும் அந்த பாதிப்பும் அந்த கான்சிக்வன்சஸ் என்னன்றதையும் அவனுக்கு எவ்வளவு குத்துதுன்றதையும் ஆப்போசிட் பர்சன் ரியாக்ஷனை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். கரெக்டா? ஓகே, இதுல உன்னால எல்லாத்தையும் பேசிட்டு சாரி கேட்க முடியும்னா எப்படி? நீ இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு சாரி கேட்க முடியும்னா அப்போ எனக்கு தேவையில்லை அந்த சாரி. ஸோ நீ பேசுவ, சாரி கேட்ப, திரும்பவும் பேசுவ, சாரி கேட்ப. அப்போ அந்த சாரிக்கு என்ன மதிப்பு? எனக்கு தேவையில்லை அந்த சாரி அப்படின்றது. நான் பேசிக்கலி சொல்றேன், சாரி அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்கன்னு கேட்கறதுக்கு சாரி கிடையாது. ஒரு தப்பை உணர்ந்து, பிக் பாஸ் அடிக்கடி பிக் பாஸும் சொல்லுவாரு, ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்புக்கு நீங்க ஒரு மன்னிப்பு கேட்கறீங்கன்னா உணர்ந்து கேளுங்க, அதை ஆக்ஷன்ஸ்ல ப்ரூவ் பண்ணுங்க. ஆக்ஷன்ஸ்ல ப்ரூவ் பண்ணாதான் அந்த சாரிக்கான வேல்யூவே தெரியும். நீங்க இப்ப பண்ணிட்டு சாரி கேட்டு திரும்ப அந்த விஷயத்த பண்ணீங்கன்னா அப்ப எதுக்கு சாரி கேட்ட? அப்ப சாரி சும்மா பேருக்கு தானே கேட்டிருக்கேன்ற மாதிரி தான் வரும். எக்ஸாக்ட்லி அதான் சொல்றாங்க இவங்களோட இது. ஓகே, அதே மாதிரி நீங்க கோவப்பட்டு கத்துனா நான் கத்திக்கிட்டா சாரி. எப்படி நீங்க கோவப்பட்டு கத்துக்கிறீங்க, கத்துனதுக்கு அப்புறம் நான் கத்திட்டேன் சாரி. அவர் கோவப்பட்டு கத்திடுவாராம், அவர் பண்ணிடுவாராம். கேட்டா நான் தெரியாம இன்டென்ஷன்லாம் பண்ணல காரின்னு வரான், திரும்ப கத்துவாராம், திரும்ப சாரியாம். அதை ஒரு பக்கம் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க திவ்யா அவர்கள். ஓகே, அதே மற்றவங்களுக்கு கோவம் வந்தா சிரிச்சுட்டு போகணுமா? அவங்களுக்கு கோவம் வந்தா மட்டும் கத்துறாங்க, பேசுறாங்க. எனக்கு கோவம் வந்தா நான் கத்தக்கூடாதா, பேசக்கூடாதா, சிரிச்சுட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்றாங்க. இதுல என்னன்னா, திவ்யாவுக்கு ஒரே பிரச்சனை, கீப் ஆன் ஜஸ்டிஃபைங். அந்த வாரம் கத்துறாங்கன்னு சொன்னதை திரும்ப 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 ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த ஒரு இழுக்கிற விஷயம் வேண்டாமே திவ்யா கிட்டன்றதான் என்னோட ஃபீலிங். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஓகே, இது ஒண்ணு. அடுத்து ரம்யா சொல்றாங்க, ரம்யா கோழை, எதுக்கு எடுத்தாலும் அழுவுறா அப்படின்றத சொன்னாங்க. ரம்யாவை கோழைன்னு எனக்கு விக்ரம் சொன்ன மாதிரி தெரியல. அப்படி சொல்லியிருந்தாருன்னா நம்ம அட்ரஸ் பண்ணிப்போன்னு வச்சுங்க. ஸோ அந்த கோழன்ற வார்த்தையை விக்ரம் பயன்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல. அது ரம்யாவே ஃபில் பண்ணிக்கிறாங்களான்ற மாதிரி டவுட் இருக்கு. பட் எது கேட்டாலும் அழுவுறா ரம்யா அப்படின்றது சொல்லியிருக்காரு, சொல்லாமலாம் கிடையாது. அப்போ நீங்க அப்ப நான் அழுதா கோழைனா அப்ப நீங்க அழுதா கோழை கிடையாதா அப்படின்றது. அப்ப இது கம்ஃபர்டபுள் ஸ்க்ரையா அப்படின்றது நியாயமா தான் இருக்குது ரம்யா கேட்கறது. ஆனா அந்த கோழை டைலாக் மட்டும் விக்ரம் ரம்யாவை பார்த்து பயன்படுத்தினாரான்றது மட்டும் கேள்விக்குறி, தெரியல எனக்கு. ஆனா இப்ப அது கோழத்தனம், ஒரு வேலை அப்படி அழுது கோழத்தனம்ன்ற மாதிரி விக்ரம் சொல்லியிருந்தானா அப்ப விக்ரம் அழுவுறதும் கோழத்தனம் தானே. அது கம்ஃபர்டபுள் கிரையான்றதுல நியாயம் தான் இருக்கு. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அதை நீங்களே பண்ணும்போது நீங்க என்ன மீன் பண்ணீங்களோ அதே மீனிங் உங்களுக்கும் பொருந்தோம்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. என்னமா ரம்யா தெளிவா பேசுற, அதான் வெளியே போயிட்டு போகும்போது ஒரு தெளிவு இருந்ததுல, அந்த தெளிவோட தான் நீ உள்ள வந்திருக்க பக்காவா. ஏன்னா இன்டர்வியூலயே விஜேசியே கேள்வி கேட்ட தைரியம் இருக்குல்ல, பார்த்தோம். அடுத்து உடனே திவ்யா சொல்ல, அவர் ரூல் பிரேக் பண்ணா தெரியாம பண்ணிட்டேன், ஆனா மத்தவங்க தெரிஞ்சு பண்ணுவாங்களா? ஸோ அவரு மட்டும் தெரியாம பண்ணிட்டாராம். ரூலை பத்தி அதிகமா பேசுறது இந்த வீட்டுல விக்ரம் அவர்கள். அவரு தெரியாம பண்ணாரா. நம்ம போயிட்டு ஏதாவது பண்ணா நீங்க தெரிஞ்சே பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்பாரு. என்ன லாஜிக் இது? அப்ப அதே மாதிரி தானே அவருக்கு நடந்த மாதிரி தானே எங்களுக்கும் நடக்குது. நாங்களாம் இன்டென்ஷனா பண்ண மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்கறாங்க. கரெக்ட் திவ்யா, ஆனா இந்த வீட்டுல இன்டென்ஷனாவும் ரூல் பிரேக் பண்றதுக்கு பல பேர் இருக்காங்களே. சொல்றதையும் கேட்காம எத்தனை வாட்டி பண்ணாலுமே ரூல் பிரேக்க தெரிஞ்சே பண்ற பல கேட்டகரி இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்கல்ல. அதனால நீங்க சொல்றது ரைட்டு தான், பட் தெரிஞ்சே பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம ஒத்துக்கணும். ஓகே,
அவர் பேசுற பாயிண்ட் மட்டும் கரெக்ட், அவர் சொல்றது மட்டும் தான் நியாயம். எப்படி அவர் பேசுறது கரெக்ட், அவர் சொல்றது மட்டும் தான் நியாயம், எனக்கெல்லாம் நியாயம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ அது நியாயம் தர்மம் அப்படின்றது டிபெண்டிங் அப்பா அந்த சுச்சுவேஷன், டிபெண்டிங் அப்பா அந்த கான்டெக்ட். எப்படின்னா நீ இதை பேசுற விதத்தை பொறுத்து இருக்கு, எப்படி பேசுறோன்றது இருக்கு. ஓகே, அதுல நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு நியாயம் அப்படின்னு கேட்டா வராது. அதுல சுச்சுவேஷன் டிபெண்ட் அப்பா அந்த சுச்சுவேஷன், ரியாக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை ஒன்றை பேஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஓகே, அதுல அவங்க பேசின வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஒருத்தரை பத்தி முழுசா தெரியாம எப்படி அக்யூசேஷன் வைக்கலாம், ராங்கா அக்யூசேஷன் வைக்கலாம், அது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி திவ்யா ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. இதைத்தான் வியானா கிட்ட சொன்னாங்க. இப்ப அடுத்து ரம்யா, அடுத்து அப்சரா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும் போல இருக்கு அப்படின்ற ஃபீலிங் தான். இன்னொரு பக்கம் செமகான்ல ரம்யா இருக்காங்க அப்படின்றது மட்டும் புரிகிறது விக்ரம் மேல, சாண்ட்ரா மேல. ஸோ எதிர்பார்த்ததை எதிர்பாராததை எதிர்பாருங்கள். பாய் கைஸ்.